ஓ, எந்த கிளாஸ் நீங்களாம்? 9th 11th. நான் நோட்ஸ்லாம் கொடுக்க போகிறது இல்லை, ஆனால் புக்கெல்லாம் வச்சுட்டு கீழே வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக கேளுங்க. கதைகள் தான், கதைகள் தான். உச்ச நீதிமன்றம் எங்கே இருக்கு? வெரி குட், டெல்லியில் இருக்கு. நம்ம வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா உச்ச நீதிமன்றத்தில் எந்த மாதிரியான வழக்குகள் தாக்கல் செய்யப்படும்ங்கிற ஐடியா இருக்கா உங்களுக்கு? இல்லை. அதாவது உச்ச நீதிமன்றம் அப்படின்னு இருக்கக்கூடிய கட்டமைப்புல நம்மளுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதற்கான ரிப்பெட்டிஷன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொதுநல வழக்குகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு வழக்குகள் தாக்கல் பண்ணணும். இப்போ நீங்க எல்லாமே வந்து லீகல் லிட்ரஸி கிளப் மெம்பர்ஸா? அப்படின்னா என்னன்னே தெரியலையா? சரி, நான் என்னங்கிற ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். உச்ச நீதிமன்றத்தில் வந்து 1965 70 ஆண்டுகளில் ஒரு பொதுநல வழக்கு வந்து மேற்கு வங்க மாநிலத்துல இருந்து தாக்கல் பண்றாங்க. என்னன்னா, இந்த மாதிரி வந்து சிறையில வந்து மேற்கு வங்கத்துல இந்த வெஸ்ட் பெங்கால்ல வந்து சிறையில வந்து நிறைய பேர் வந்து எதுக்காக சிறையில இருக்கும் அப்படின்னு தெரியாம நிறைய பேர் வாடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான அடிப்படை உரிமை வந்து, அதாவது வெளியில வந்து அவங்க வந்து சுதந்திரமா மற்ற மக்கள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமை வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. அதை வந்து நீங்க வந்து ஒரு வழக்கா எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் பண்ணப்படுது. அந்த வழக்கை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து எடுத்து விசாரிக்கும் போது அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மேற்கு வங்க மாநிலத்துல மட்டும் இப்படி இருக்கா அல்லது பிற மாநிலங்களிலும் இது போன்ற செயல்களில் சிறைவாசிகள் வந்து அவதிப்பட்டு இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வே எடுக்கும் போது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது, இது வந்து மேற்கு வங்க மாநிலத்துல மட்டும் அல்ல, எல்லா மாநிலத்திலுமே வந்து சிறையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிரமப்படக்கூடிய சிறைவாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு மட்டும்தானா, மற்ற மக்களுக்கு எல்லாம் வந்து இந்த அடிப்படை உரிமைகள் வந்து எதுவும் பாதிப்படைஞ்சிருக்கா, அவங்க வந்து நீதிமன்றத்தை வந்து சரியான முறையில நாடுறாங்களா, அவங்களுக்கு வந்து இந்த சட்டம் அப்படிங்கிறது போய் சேருதா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியா என்பது மதம் மொழி கலந்த ஒரு நாடு இல்லையா? சோ இங்க வந்து பணக்காரர்களும் இருக்காங்க, ஏழைகளும் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்தியாவில் விளிம்பு நிலைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சட்டம் வந்து சரியா போய் சேரல, அவங்களுக்கு வந்து அடிப்படை உரிமை தான் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னே தெரியாம இங்க நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விவரம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிய வருது. உடனே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், சட்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் போய் சென்றடையணும், அடிப்படை சட்டத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அனைத்து மக்களுக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் வந்து எல்லா சட்டங்களுக்குமே வந்து முன்மாதிரியான ஒரு சட்டம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துலதான் வந்து, அதாவது கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம், கான்ஸ்டிடியூஷன்ல தான் வந்து ஒரு நாடுதான் என்ன, மக்கள் தான் யாரு, இப்ப இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்திய குடிமகன் அப்படின்னோ இல்ல குடிமகள் அப்படின்னு சொல்றதுக்கோ என்ன கிரைட்டீரியா, அதுக்கடுத்து ஒரு நாடு, நாட்டின் மக்கள், அந்த நாட்டின் மக்களை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய லெஜிஸ்லேஷன், அதாவது லோக்சபா ராஜ்யசபா இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பாராளுமன்றம் நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அந்த நாட்டை வந்து நிர்வகிக்கக்கூடிய ஆட்கள் யாரு, நிர்வாகம் அதை எப்படி நிர்வாகம் பண்ண போறாங்க, ஒரு நாட்டை வந்து அவங்க எப்படி நிர்வாகம் பண்ண போறாங்க, அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்க இருக்காங்க இல்லையா? சோ அதை எப்படி வந்து நம்ம நிர்வாகம் பண்றது, அதுக்கடுத்து இதை வந்து எப்படி வந்து செயல்முறைப்படுத்துறது, மேலும் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் குற்றங்களையும் தடுப்பதற்கு தனிப்பட்ட முறையில ஒரு நீதித்துறை கட்டமைப்பு, அதுலயே வந்து மக்கள் இருக்கிறாங்க, மக்களுடைய அடிப்படை உரிமைகள் என்ன, அடிப்படை கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே சொல்லப்பட்டதுதான்
அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியல் அமைப்பு சட்டத்துல இருந்துதான் பிற்காலத்துல வந்து பல்வேறு சட்டங்கள், அதாவது இப்போ வந்து நான் வந்து ரோட்ல போய் ஒரு மீட்டிங் வந்து அமைதியான முறையில் நான் போடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இருக்கு, அது ஒரு அடிப்படை உரிமை. அதே இதுல நான் நல்ல முறையில நான் வாழணும் அப்படிங்கிறது, நல்ல நிலையில வந்து நான் வந்து உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை. இப்போ ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கலாம், அடிதடி சண்டை நடக்குது இல்லையா? சோ அந்த மனைவிக்கு வந்து அடிப்படை உரிமையின்படி நல்ல நிலையில் வாழ வேண்டுமா கூடாதா? வாழணும் தானே. சோ இதுல இருந்து உருவாக்கப்பட்ட சட்டங்கள் ஹியூமன் ரைட்ஸ் சொல்லுவோம், மனித உரிமைகள் மீறல்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இதுல இருந்து உருவாக்கப்பட்ட சட்டங்கள் தான் போக்சோ ஆக்ட். உங்களுக்கு வந்து போக்சோ பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த போக்சோ சட்டங்கள், ஜூவனல் ஜஸ்டிஸ் இளம் சீரார் சட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டவுரி ப்ரொஹிபிஷன், டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது வரதட்சணை கொடுமையில இருந்து தற்காத்துக்கிறது, குழந்தை திருமணத்துல இருந்து நம்ம வந்து தற்காத்துக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சட்டங்கள் வந்து கிளைகளாக உருவாகி வந்துச்சு. சோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மக்களுக்கு வந்து இந்த சட்டங்கள் வந்து எப்படி போய் சேர்றது, இவங்களுக்கு வந்து அதாவது ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட சட்டத்தை நாடி அவர்கள் நம்மளுடைய கதவை தட்டக்கூடாது, நம்ம தான் அவங்க வீட்டுடைய கதவையை போய் தட்டி அடிப்படை சட்டங்களை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஓரடிதான் எல்லாருமே வந்து அப்படியே இருக்கும் உட்காந்துருக்கீங்களே, ஃப்ரீயா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, கதை தான். ஏன்னா ஏன் இதெல்லாம் நான் உங்ககிட்ட எடுத்து கடத்தி கொண்டு வரோம் அப்படின்னு நான் கடைசியா சொல்றேன். தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஆரம்பிச்சாங்க. அதுதான் வந்து நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிங்கிறது உச்ச நீதிமன்றத்தால் ஆரம்பிக்கப்பட்டு அதில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து தலைவராக இருந்து பல திட்டங்கள், பல ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ், கைட்லைன்ஸ் இது எல்லாத்தையும் வகுத்தாங்க. எதுக்குதான், அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ வந்து ஒரு பெண்மணி வந்து அவங்களுக்கு ஒரு குடும்பம் நடந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க வந்து உரிய முறையில் காவல் நிலையத்துக்கு போய் ஒரு புகார் கொடுத்தாலும் புகார் எடுக்கல அப்படின்னு சொன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, அவங்க எங்க போகலாம், அவங்களுக்கான தேவைகளை வந்து அவங்க எங்க போய் கேட்கலாம், அவங்களுக்கான ஒரு பரிகாரத்தை அவங்க எங்க போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த மாதிரி குழந்தைகள் சம்பந்தமாக, ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்கள் சம்பந்தமாக, மற்றும் படிக்கும் குழந்தைகள் சம்பந்தமாக, ட்ரைபல் பீப்புள்ஸுக்காக இன்னும் நிறைய திட்டங்கள், மென்டலி டிசேபிள் அதாவது உடல் ஊனமுற்றோர், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரி ஒரு சாதாரண இல்லாம எல்லாரையுமே வந்து இந்த இதுல வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல ஸ்கீம்ஸ் எல்லாம் இங்க வந்து கொண்டு வந்தாங்க. சோ அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நம்ம வந்து சட்டம் வந்து இலவசமா போய் எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய திட்டங்கள் வகுத்தாச்சு, நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாச்சு. ஆனா இதை எப்படி கொண்டு போகிறது, ஒவ்வொரு இடத்துக்கும் இதை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதே மாதிரி அது நல்சா, அதாவது நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில சட்ட சேவைகள் ஆணையம் அப்படின்னு தொடங்கினாங்க. அதுல இருந்து கிளையா ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் அப்படின்னு தொடங்கினாங்க. அதுல இருந்து இன்னும் கீழே ஒவ்வொரு தாலுகாவிலையும் தாலுகா லீகல் சர்வீஸ் கமிட்டி, வட்ட சட்டப்பணிகள் குழு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. இப்போ மாநிலத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்டேட் அத்தாரிட்டிங்கிறது சென்னையில இருக்கு. அதுக்கு யார் தலைவரா இருப்பாங்க அப்படின்னா, உயர்நீதிமன்றம் எங்க இருக்குது, சென்னையில இருக்கு இல்லையா? சோ உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வந்து அதுக்கு வந்து தலைவராகும். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய நீதிபதி நீதி அரசர் வந்து அதற்கு தலைவராகவும் இருந்து இது எல்லாத்தையுமே கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உயர் நீதிமன்றத்தாலும் உச்ச நீதிமன்றத்தாலும் மிகவும் சிரமம். அதாவது என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும், ஒரு அவேர்னஸ் எல்லாத்துக்கும் இருக்கணும், விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் அவங்க செஞ்சுதான் இப்போ மாநிலத்துல இருந்து மாவட்டம், மாவட்டத்துல இருந்து தாலுகா அப்படின்னு இதுல வந்து நீதித்துறையை சார்ந்த நீதி நடுவர்கள், அதாவது ஜட்ஜஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க கடத்தி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய திட்டங்கள் வகுத்தாங்க, நிறைய செயல்முறைகள் படுத்துறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த இதுல அவங்க ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அதுதான் லீகல் லிட்ரஸி கிளப். அந்த லீகல் லிட்ரஸி கிளப் அப்படிங்கிறதுடைய வேலைப்பாடுகள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பள்ளியிலும்
லீகல் லிட்ரஸி கிளப் அப்படின்னு சொல்லி ஒன்று தொடங்கப்படணும். அதுக்கு வந்து 3 ரெஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. அந்த லீகல் லிட்ரஸி கிளப் எப்படி இயங்கும் நான் சொல்லிடுறேன். அதாவது தலைமை ஆசிரியருடைய வழிகாட்டுதலின்படி ஒரு ஆசிரியர் வந்து அந்த கிளப்போடைய தலைவராக நியமிக்கப்படுவார். நம்மளுடைய பள்ளி இருக்குன்னா நம்மளுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் வந்து ஒரு ஆசிரியர் வந்து அந்த கிளப்புக்கு தலைவராக நியமனம் பண்ணுவார். அந்த தலைவர் அந்த ஆசிரியர் வந்து அந்த லீகல் லிட்ரஸி கிளப்போடைய தலைவராக செயல்படுவார். அவர் வந்து அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய 8வது 9வது 10வது 11வது 12வது வகுப்பு மாணவர்கள்ல இருந்து விருப்பப்படக்கூடிய மாணவர்கள், வில்லிங்னஸ் தான், எல்லாரையும் நம்ம சேர்க்கிறோம் அப்படின்லாம் இல்லை. இந்த கிளப்ல வந்து நீங்க வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்க அப்படின்னு கேட்டு யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்கள வந்து உறுப்பினர்களா சேர்ப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பதிவேடு வந்து பராமரிக்கப்படும். அது உறுப்பினர்கள் சேர்த்து இப்போ உறுப்பினர்கள் சேர்த்தாச்சு. அதுக்கு அடுத்து அந்த கிளப் வந்து எந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்ய போகுது, என்னெல்லாம் பண்ண போறாங்க, பின்னாடி சொல்ற என்ன மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. ஸோ அந்த கிளப் வந்து எந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்ய போகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெசல்யூஷன் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறது. நாளைக்கு வந்து இந்த கிளப்போட மெம்பர்ஸ் சேர்ந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் திரட்டி நம்ம வந்து ஒரு ஸ்கூலை வந்து நம்ம கிளீன் பண்ணலாம், இல்ல நம்ம வந்து வெளியில போய் மற்ற குழந்தைகளுக்கு நம்ம கத்துக்கிட்ட பாடத்தை வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். இந்த மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதுக்கு அடுத்து செயல்முறை, அதுக்கு ஒரு பதிவேடு, தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு ஒரு பதிவேடும், அதற்கடுத்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம், நம்மளுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் நம்மளுடைய ரெசல்யூஷனின் படி நம்ம எங்க போய் என்னென்ன ஒர்க் பண்ணோம், நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆக்டிவிட்டிஸ் ரெஜிஸ்டர், பணிகள் செய்யப்பட்ட விவரங்களையும் பதிவேடு, இந்த மாதிரி ஒரு 3 பதிவேடுகளை வச்சு இதை வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்மளுடைய லீகல் லிட்ரஸி கிளப்ல எங்களுடைய ரோல் என்ன, உங்களுடைய ரோல் என்ன? முதல்ல ஏன் வந்து மாணவர்களை இதில் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் இது போன்ற ஒரு கிளப்பை ஆரம்பித்து அவர்களுக்கு அடிப்படை சட்டத்தை ஏன் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதுவே வந்து ஏன் ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதேதான் திரும்பவும் உச்ச நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்றாங்க. என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமூகத்தினர் பாதி பேர் வந்து போதை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை காக்க வேண்டும். இந்த நாடு வந்து இப்படியே போச்சு அப்படின்னு சொன்னா நாளைக்கு வந்து ஒரு நல்ல சமூகத்துல வந்து இளைஞர்களோ இளைஞர்களோ இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவின் வளர்ச்சி வந்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி கூட நாளைக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணாங்க. அந்த வழக்கிலையுமே வந்து உச்ச நீதிமன்றம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு சர்வே எடுக்கிறாங்க. இந்தியாவில் போதையினால் அடிமையாகி உள்ள நபர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி சர்வே எடுக்கிறாங்க. ஒரு கெஸ், நம்மளுடைய மொத்த மக்கள் தொகை இருக்கு இல்லையா, நம்மளுடைய மொத்த மக்கள் தொகையில எத்தனை பேர் வந்து போதையினால் அடிமையாகி இருப்பார்கள் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க? ஒரு கெஸ். சும்மா ஒரு கெஸ் தான், நீங்களே எவ்வளவு சும்மாவே பயமா வச்சுருப்பீங்க. 90%. சோ அது மாதிரிதான் நியூமெரிக்கலின் படி 7 கோடி பேர், இந்தியாவில் 7 கோடி பேர் போதைக்கு அடிமையாகி உள்ளார்கள். இதுல உச்ச நீதிமன்றத்திற்கு கிடைக்கப்பட்ட ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதில் 18 வயதுக்கும் கீழே உள்ளவர்கள் 3 கோடி பேர். நம்ம வந்து சைல்டுன்னு சொல்லுவோம். சைல்டுனா யாரு? 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைகள் தான். குழந்தைகளில் 3 கோடி பேர் இந்தியாவுல போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீதிபதி. நான் வந்து ஒவ்வொரு நேரமும் உங்களை வந்து சந்திக்க முடியாது. இன்னைக்கு நான் வந்து எதுக்கு அவங்களை சந்திக்கிறேன்னா, இனி வரும் காலங்களில் இது போன்ற விஷயங்கள் மூலமாக பல நபர்கள் வந்து உங்களை சந்திச்சு உங்களுக்கு வந்து அடிப்படை சட்டங்களை பற்றியும் மற்ற விவரங்களையும் சொல்லுவாங்க. அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. அதை வந்து நீங்க வந்து உங்களுடைய சக மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த விஷயம். ஸோ இப்போ நான் வந்து எங்களுடைய ரோல் படி பேனல் லாயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் எங்களுடைய கட்டமைப்புல இருப்பாங்க, குழுவுல இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து சட்டத்தை பத்தியும் அடிப்படை விஷயங்களை பத்தியும் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க.
மேலும் பேராலீகல் வாலண்டியர்ஸ், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி எங்க இதுலயுமே வந்து பேராலீகல், அவங்களே வந்து சட்டம் சம்பந்த தன்னார்வர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் உங்களுக்கு வந்து இது போன்ற சட்டம் சார்ந்த சங்கதிகளையும் சட்டம் சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. எத்தனை மணிக்கு லஞ்சு? பசிக்குதா? எத்தனை மணிக்கு? ஒரு 10 நிமிஷம் தான். சோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து எடுத்து கொண்டு வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஏனென்றால் அடிப்படை சட்டம் என்ன என்பதை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து தண்டனைனா என்ன, இந்த செயலை நாம் செய்தோம் என்றால் குற்றம், அதற்கான தண்டனை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க வந்து விழிப்புணர்வோடு இருப்பீங்க. நாளைக்கு அந்த மாதிரியான ஒரு செயல்களை நீங்க செய்யும் போது யோசிச்சு செய்வீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா நோக்கம். எக்ஸாம்பிள், நான் ரொம்ப டீட்டெயிலா போல, எல்லாமே சின்ன குழந்தைகளா இருக்கீங்க, ஜெனரலா மட்டும் சொல்லியிருக்கேன். இப்போ போக்சோ சட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, என்ன அடுத்து நடைபெற போகிறது அப்படின்னு தெரியாம ஏற்படக்கூடிய ஒரு விபரீதத்தின் காரணமாக அந்த பெண் குழந்தையின் வாழ்க்கையும் சரி, அந்த ஆண் குழந்தையின் வாழ்க்கையும் சரி சீரழிகிறது. என்ன சீரழியுது அப்படின்னா, இங்க வந்து பையன் மைனரா இருந்தாலும் சரி, பொண்ணு மைனரா இருந்தாலும் சரி, அதாவது ஜூனியராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த பையனால ஒரு வழக்கு பதிவு செய்யப்படும். அவ்வாறு நம் மீது ஏதேனும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால், இங்க எத்தனை பேருக்கு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இல்ல வந்து ஒரு டாக்டர் ஆகணும், இல்ல இன்ஜினியர் ஆகணும், நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும், எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? மேக்சிமம் எல்லாருமே ஆசைப்படுறீங்க இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கீங்க. சந்தர்ப்பத்தின் சூழ்நிலையின் காரணமாக நாம் ஏதேனும் ஒரு தவறு செய்து நம் மீது ஏதேனும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் நாம் எந்த ஒரு அரசு வேலைக்கும் செல்ல முடியாது. இவ்வளவுதான் சின்ன விஷயம். சோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு, தப்புன்னு நான் சொல்ல வர்றது போக்சோ விட்டுருங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து வாகனங்களை இயக்கக்கூடாது, சரிதானே? ஏன்னா நம்ம எல்லாமே இன்னும் மேஜர் ஆகணும். 18 வயதை கடந்து உரிய லைசன்ஸ் வாங்கினாதான் நம்ம வந்து வண்டியவே ஓட்ட முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம லைசன்ஸே எடுக்காம நம்ம வந்து மற்றவங்க ஓட்டுறாங்க, நம்ம ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு போய் அதனால ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு நபருக்கு காயம் ஏற்பட்டாலோ இல்ல ஒரு நபருக்கு மரணம், ஏன்னா ஓடி போய் இடிச்சோம் அப்படின்னு சொன்னா சாகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஆச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம மீது வழக்கு பதிவு செய்யப்படும். வழக்கு பதிவு செஞ்சா எந்த வேலைக்கும் போக முடியாது. இப்ப நீங்க எல்லாம் வந்து அரசு வேலைக்கு எத்தனை பேர் போகணும்னு சொல்லும்போது கை கொடுத்தீங்க இல்லையா? இதையும் தெரிஞ்சுக்கீங்க. இது வந்து உங்களை பயப்படுத்துறதோ அப்படின்றது எங்க நோக்கமே கிடையாது. இது ஒரு விழிப்புணர்வு தான். தெரிஞ்சுக்கீங்க. அதான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் இல்லையா, உங்க நோட்டுலாம் முடியாதீங்க, கதை மாதிரி கேளுங்க, தெரிஞ்சுக்கீங்க இதெல்லாம் இருக்கு நாட்டுல அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்ம வந்து ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட நம்மளுடைய பயோடேட்டா செக் வந்து அவங்க போலீஸ் மூலமாக செய்கிறார்கள். இதெல்லாம் தெரியுமா? விப்ரோ, சிடிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு பேப்பர் பிடிக்கிற பழக்கம் இருக்கு? மேக்சிமம் படிக்கிறோம். இன்னொரு குழந்தைகளாகிய உங்களுக்கு முதலில் தயக்கம் என்பது அறவே இருக்கவே கூடாது. தயக்கவே படக்கூடாது. கேட்கிறோமா, சரியா தப்போ ஏதோ ஒரு பதில நம்ம சொல்லணும். நம்ம இங்க தயங்கி தயங்கி தயங்கி, இப்போ நான் சொல்லுவேன், நானும் கூட தான் இருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போது யாராவது வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா, ஓ கிளாஸ் கிடைக்குது, ரைட் ஜாலி டெஸ்ட் போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு வருவோம். ஆனா அங்க போனா அவங்க 1000 கேள்வி கேட்பாங்க. ஐயோ இது கிளாஸே பரவாயில்ல போலையா, நம்ம ஒழிஞ்சு உட்காந்துருப்போம். அப்படி நேரம் வந்து உட்கார்றா, உன் பேரை உட்காந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒழிஞ்சு ஒழிஞ்சு உட்காந்துருப்போம். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இருந்த உங்களில் ஒருவன் தான் உங்களுக்கு நான் வந்து இந்த விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். தயக்கத்தை மாத்துங்க, தயக்கத்தை விடுங்க, வெளியில வரணும். நம்ம வெளியில வந்து எதா இருந்தாலும் சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நமக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டா மட்டும்தான் நம்ம எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம, வாழ்க்கையில எந்த ஒரு தயக்கமும் இல்லாம, ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ஜாப்லாம் போனோம்னா நம்ம வந்து போட்டித் தேர்வுல பேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஐயோ நம்ம கூட 1 லட்சம் பேர் வந்து போட்டி போட போறாங்க, ஐயோ நம்ம கூட 2 லட்சம் பேர் வந்து போட்டி போட போறாங்க, நம்ம இங்கே உட்காந்து அவங்க நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தோம்னா எதுலையுமே நம்ம படிக்க முடியாது. சோ தயக்கத்தை மாத்துங்க, ரைட்டா முன்னாடி முன்னோக்கி வாங்க. தெரியாது அப்படின்னு சொன்னா
தயவு செய்து தெரியாதுன்னு சொல்லி பழகுங்க. தெரியாதுன்னு நம்ம சொல்லி பழக ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். தெரியாத விஷயத்த தெரியும்னு சொன்னா என்ன ஆகும், கடைசி வரைக்கும் அதை சரி கட்டுறதுக்கு மேனேஜ் பண்ணிட்டே இருப்போம். அதுவா எனக்கு தெரியும் தெரியும், ஆமா இப்படிதான் 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 அப்படிதான் 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 அதை வந்து மேனேஜ் பண்றதுக்கு தான் நம்ம பார்ப்போமே வழிய கடைசி வரைக்கும் நம்ம அதை கத்துக்கவே மாட்டோம். ஸோ எதுக்குமே தயங்காதீங்க, வெளியில வாங்க. இப்போ